ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். சோத்திரம். எசாயா 54 அதிகாரம் 3 வசனம். நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய். உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்தரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நன்றாய் கவனிக்க வேண்டும். இந்த வேத புஸ்தகத்திலே, பழைய ஏற்பாட்டிலே அநேக காரியங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஆண்டவர் சொன்ன காரியங்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுக்காகவே இந்த பழைய ஏற்பாடு முழுவதும் எழுதப்பட்டதாக இருக்கிறது. ஆனால் நாமும் கூட ரட்சிக்கப்பட்ட மக்கள் எல்லாரும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் தான். எனவே அது அவர்களுக்கு மட்டுமல்ல, இப்பொழுதும் தேவனால் நடத்தப்படுகிற பிள்ளைகளுக்கு இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நமக்கு உண்டாகும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றாய் கவனிக்க வேண்டும். அவர் சொல்றார், நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய். உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். அப்படியானால் என்ன காரியம் என்றால், ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்து அவன் என்ன பண்ணார்? நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணு சொன்னது மாத்திரமல்ல, அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நான் பாலும் தேனும் ஓடுகிற ஒரு நல்ல கானான் தேசத்தை தருவேன் என்று. அந்த கானான் தேசத்தில் தான் ஆபிரகாமும் குடியிருந்தார். இதன் பிறகு ஆபிரகாமுக்கு பிறகு ஈசாக்கு வருகிறார். ஈசாக்கு பிறகு யாக்கோபு வருகிறார். யாக்கோபின் பிள்ளைகள் வருகிறார்கள். யாக்கோபின் பிள்ளைகளிலே ஒருவன் தான் யோசேப்பு. நமக்கு அவனுடைய காரியங்கள் தெரியும். அவனை சகோதரர்களே பகைத்து குழியிலே போட்டு திரும்ப விற்று அவன் எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். எகிப்து தேசத்திலே அவன் அதிகாரியாக இருக்கும்போது மற்ற இடங்களில் இருக்கிற மக்கள் எல்லாம், கானான் தேசம் மற்ற தேசத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் எங்கே போகிறார்கள்? தானியம் கொள்ளும்படியாக எகிப்துக்கு போகிறார்கள். நன்றாய் கவனிக்க வேண்டும். அந்த எகிப்துக்கும் இந்த இஸ்ரவேல் தேசத்துக்கும் ஒரு 600-700 கிலோமீட்டர் தான் தொலைவு இருக்கிறது. நான் போய் வந்தேன். எகிப்துக்கு போகிற பாதையெல்லாம் பாலைவனமாக இருக்கும். இப்பொழுது அந்த மக்கள் எல்லாம் எகிப்திலே தானியம் கொள்ள போனவர்களை அந்த காலத்திலே இருந்ததான யோசேப்பின் நாட்களில் இருந்த பார்வோன், இவர்கள் யோசேப்பினுடைய சகோதரர்கள் என்று அறிந்த உடனே சொல்றான், ஏன் நீ இங்கே அதிகாரியாக இருக்கிறாய்? உன் தகப்பனும் உன் சகோதரர்கள் உன் தகப்பன் வீட்டாரெல்லாம் ஏன் அங்கே கஷ்டப்படணும்? எல்லாரையும் இங்கே கொண்டு வந்துரு அப்படி என்று சொல்லி கிட்டத்தட்ட 70 பேர் அங்கே போனாங்க. அங்கே போய் குடியேறி அவர்களுக்கு என்று சொல்லி ஒரு இடத்தை கொடுத்து, அவர்கள் ஆடு மேய்க்கிறவர்களானால் அந்த வேலையை நீங்கள் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர்கள் அங்கே பலுகி பெருகினார்கள். ஆபிரகாம் நாட்களிலேயே ஆபிரகாம் ஒரு பலியை செலுத்தி சாயங்காலம் மட்டும் அந்த பலியிலே அவனுக்கு பதில் வராமல் இருக்கும்போது ஆகாயத்து பறவைகள்லாம் வந்து அந்த பலியை சாப்பிட இருக்கும்போது இவன் ஆகாயத்து பறவைகளை துரத்தி கொண்டிருப்பான். அப்பொழுது ஆண்டவர் அங்கே ஒரு உடன்படிக்கை பண்ணுவார். உன் சந்ததியார் 400 ஆண்டுகளுக்கு மேலாக எகிப்தில் அடிமைகளாக இருப்பார்கள் என்று சொல்லி, கடைசியில் இவங்க போய் என்ன பண்ணாங்கன்னா, அங்கே இருந்தவங்க கிட்டத்தட்ட 450 ஆண்டு காலம் அங்கேயே இருந்துட்டாங்க. இப்போ அங்கே இருந்த பிறகு நன்றாய் கவனிக்க வேண்டும். ஆண்டவர் அவனை அழைத்து அவனுக்கு நல்ல கானான் தேசத்தை தான் கொடுத்தார். இப்போ கானான் தேசத்தில் வேறு ஜாதி மக்கள் எல்லாம் வந்து அதை பலுகி பெருகி அவங்க எல்லாம் பெருத்துட்டாங்க இந்த 450 ஆண்டுக்குள்ளால். இப்போ மோசையை அனுப்பி அவர்களை அடிமைத்தந்த புதிய பார்வோன் வரும்போது அவர்களை தொந்தரவு பண்ணினான் என்று சொல்லி அவளை திரும்ப அழைத்து கொண்டு எங்கே போகிறாரு?
உன்னை பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்துக்கு மறுபடியும் உன்னை கொண்டு போகிறேன் என்று சொல்லி கொண்டு போவார். அதுதான் அந்த யாத்திரை ஆகமம்னு சொல்கிறது, யாத்திரை செய்கிற காரியங்களை எழுதப்பட்டது. இந்த யாத்திரை 40 நாளில் முடிய வேண்டியது 40 வருடம் ஆயிட்டது. மோசே கோத்திரத்துக்கு ஒருவராக 12 பேரை அழைத்து போய் தேசத்தை பார்த்துட்டு வாங்க, நீங்கள் வரும்போது கொஞ்சம் கனிகளெல்லாம் எடுத்துகிட்டு வாங்கன்னு ஒரு பெரிய தடியில் 2 பேர் தூக்கிட்டு திராட்சை கோலையெல்லாம் கொண்டு வந்தாங்க பாருங்க. காலேப்பும் யோசுவாவும் தான் நல்லது சொன்னாங்க, போயிடலாம் பிடிச்சிடலான்னு. ஏன்னால் அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாரும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, மற்ற ஜாதிகளெல்லாம் வந்து இங்கே இருக்கிறாங்க. அதன் பிறகு இந்த மெயினாக 7 ஜாதிகள் அங்கே பரவிட்டாங்க. அவங்களெல்லாம் இவங்க துரத்த வேண்டியதாகிடுச்சு. இப்போ அவங்க நல்லா இருக்கிறாங்க. அதனால தான் இவங்களை அழைக்கும் போது ஆண்டவர் சொல்வார், நீங்கள் நடாத தோட்டங்களிலிருந்து கனி புசிப்பீங்க, வெட்டாத கிணறுலேருந்து தண்ணி குடிப்பீங்க, கட்டாத வீடுகளிலிருந்து நீங்கள் குடியிருப்பீங்கன்னு சொன்னார். அப்போ யார் அங்கே இப்போ ஆண்டு கொண்டு இருக்கிறது? மற்ற ஜாதிகள். அப்படியாக அவர்கள் மறுபடியும் கானான் தேசத்தில் வரும்போது பல யுத்தங்களை பண்ணி அந்த கானான் தேசத்தை பிடிக்கும்போது தான் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய், உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்து கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் எல்லாம் என்னன்னு தெரியுமா? அந்த கலாத்தியர்ல சொல்லப்பட்டிருக்கும், ஆவியின் கனிகள் 9 சொல்லப்பட்டிருக்கும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, விசுவாசம், இப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். இதெல்லாம் யாருக்குரியது என்றால் இது கர்த்தருடைய பிள்ளைகளுக்குரியது. தேவன் மனிதனை படைக்கும் போது தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியும் படைத்தார். ஆனால் இந்த மனுஷன் என்ன பண்ணிட்டான், 450 வருஷம் போய் அந்த எகிப்தில் அடிமையாக இருந்தது போல பிசாசுகிட்ட போய் மாட்டிட்டான் அடிமையாக. மனிதனுடைய வாழ்க்கையில் இருந்ததெல்லாம் அவன் உறிஞ்சிட்டு போயிட்டான். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போய் மனுஷனுக்கு சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, எல்லாம் இல்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நம்மளையெல்லாம் அவனுடைய அதிகாரத்திலிருந்து மீட்டு எடுத்தாராம். இரத்த கிரையும் கொடுத்து வாங்கினாராம். சபை என்பது அவருடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட சபை என்று சொல்லப்படும். ஆமாம், பிசாசு அவனோடு போராடி தன்னுடைய இரத்தத்தை ஆண்டவர் சிந்து அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு பலிகள் தேவைப்பட்டது. அன்னைக்கு அந்த பலியை நானே ஏற்றுக்கொள்கிறேன்பா, அவ்வளோதானே, என் மக்கள் பேரில் நீ சுமத்தாதே, நாம் இப்பொழுது எல்லாரும் விடுதலை போட்டு ஆண்டருடைய அந்த சந்தோஷம், சமாதானம் எல்லாத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் இரத்த கிரயம் கொடுத்து நம்ம மாட்டியிருக்கோம். இன்னும் போய் என்ன பண்ணக்கூடாது, நம்ம அவங்க கையில் போய் மாட்டக்கூடாது. புரிகிறதா உங்களுக்கு? அப்படியானால் நீங்கள் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாயின்னு சொன்னோன்னே ஐயா சொல்லிட்டாரு, பக்கத்து கிரவுண்டை நான் வாங்க போகிறேன்னு நினைக்காதுங்க. நீங்கள் இழந்து போயிட்டீங்க, நிறைய காரியத்தை, சந்தோஷத்தை இழந்துட்டீங்க, சமாதானத்தை இழந்துட்டீங்க, நிம்மதியை இழந்துட்டீங்க. இப்போ தலை குனிந்து நிற்கிறீங்க, அந்த பக்கம் போக முடியல, இந்த பக்கம் போக முடியல. ஆண்டவர் உங்களை ஒரு விடுதலையிலே கொண்டு வர போகிறார். அந்த விடுதலையை கொண்டு வரும்போது உங்களுக்கு ஆண்டவர் வைத்திருப்பாரானால் நீங்கள் வலது பக்கத்தையும் வாங்குவீங்க, இடது பக்கத்தையும் வாங்குவீங்க. அல்லையா சொல்லலாம், அதுவும் தடை கிடையாது. நீங்கள் இழந்ததையும் வாங்குவீங்க, இழந்ததையும் பெற்றுக்கொள்ளுவீங்க. எனவே ஆண்டோடைய வார்த்தை ஒருபோதும் பொய்யுரையாது. சரி, இப்பொழுது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, லூக்கா 2ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? லூக்கா 2:52 வாசிக்கலாம். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும், நன்றாய் கவனிங்க, படிக்கும்போது நன்றாக கவனிங்க. இயேசுவானவர் ஞானத்திலும்
வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். அதிகமாய் விருத்தி அடைந்தாராம். அல்லேலூயா சொல்லலாமா? இப்போ கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்ட நாம், அந்த புதிய மனுஷனாகிய இயேசு கிறிஸ்துவை தரித்திருக்கிற நாம், இந்த புதிய ஏற்பாட்டு கிறிஸ்துவர்களாக இருக்கிற நாம், அவர் நமக்குள்ளாக இப்போது வாசம் பண்ணுகிறார். நாம் தான் தேவனுடைய ஆலயம். அப்படி இருக்கிற நாம், இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தது போல நம்மையும் முதலாவது விருத்தி அடைய செய்வார். அல்லேலூயா சொல்லலாமா? ஆமா. முதல்ல என்னத்தில் விருத்தி அடைஞ்சாராம்? ஞானத்தில் விருத்தி அடைஞ்சார். அப்போ இந்த ஞானத்தில் நீங்கள் விருத்தி அடையணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, என் புத்தியை கடன் கொடுத்துட்டேன்னு சொல்லுவாங்க. என் புத்தியை கடன் கொடுத்துட்டேன். இன்னொரு சொல்லுவாங்க, அது ஒரு வார்த்தை உண்டு, அது மைக்கில் சொல்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. என் புத்தியை எதால் அடிக்கணும்னு சொல்லுவாங்க? ஒன்றால் அடிக்கணும்னு சொல்லுவாங்க. ஆமாம், என் புத்தியை அடிக்கணும்னு சொல்லுவாங்க. அது எனக்கு சொல்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கு. ஏன்னா புத்தி போயிடுச்சு. அந்த நேரத்தில் கொஞ்சம் ஞானமாக இல்லாமல் போயிட்டேன். இப்போ ஏவா பாட்டியை நம்ம கூப்பிட்டு வச்சு கேட்டால் சொல்லுவோம், ஆமையா அது வளைஞ்சி நெளிஞ்சிட்டு வந்துடுச்சு. எது வந்துச்சு? அந்த பாம்பு. அந்த பாம்பு பரிசுத்தவான்கள் சொல்கிறாங்க, அந்த மரத்தில் அது ஏறும்போதே ஒரு விதமான ஒரு ப்ளூ கலரில் கண்ணை பறிக்கத்தக்கதாக லைட்டிங் பவர் அப்படி இருந்துதான். புரிகிறதா உங்களுக்கு? ஏனென்றால் இந்த பிசாசானவன் அவன் தூதனாய் இருக்கும்போது, தேவனுடைய தூதனாய் இருக்கும்போது அவன் மிகவும் அழகுள்ளவனாக இருந்தானாம். எசேக்கியேல்ல இருக்கும், அவன் மிகவும் அழகுள்ளவனாக இருந்தானாம். அவன் உடம்பெல்லாம் விலை உயர்ந்த கற்கள், வைரம் வைடூரியம் அப்படிப்பட்ட கற்களினாலே அவன் அலங்கரிக்கப்பட்டிருந்தானாம். அவன் தேவனுக்கு சமமாயிருந்தானாம். எனவே அவன் தள்ளப்பட்ட பிறகு கூட அவன் தள்ளப்பட்டு போனான். அவன் சாத்தானாய் மாறினாலும் கூட அவன் அந்த வேஷத்தை எடுத்துக்கிறான். அதான் சொல்லப்பட்ட ஒளியின் தூதன் நல்லவன் தான். அந்த ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொண்டு இவன் ஷைனிங் ஆகிறான். இப்பொழுது மரத்தில் சுத்திக்கிட்டு இருந்துட்டு அந்த மரமே பளபளப்பாத்து வந்தது. அதனால தான் அந்த ஏவாளுடைய கண்களுக்கு அந்த லைட்டு போய் அந்த பழத்தில் அடித்த உடனே அந்த பழம் ஒரு விதமான ஒரு பார்வைக்கு இன்பமாக இருக்கிறதா. அவள் பார்வைக்கு இன்பமாக மாறிடுச்சு சாத்தான் கொடுத்த லைட்டில். நன்றாய் கவனிக்கணும். இப்பொழுது அன்பு தெய்வ பிள்ளைகளே, நான் சொன்னேன்ல, ஏவாள் பாட்டியை நான் கூப்பிட்டு கேட்டா, என் புத்தியை கடன் கொடுத்துட்டேங்க, நான் புத்தி இல்லாமல் போயிட்டேன், அவன் அப்படி இப்படி பண்ணுனானே, நீ இதை சாப்பிட்டா தேவர்களை போல மாறுவேன்னு சொன்னானே, உன் கண் திறக்கப்படும் சொன்னானே. அந்த நேரத்தில் ஒரு வார்த்தை நான் அவன்கிட்ட, சரியப்பா நீ சொல்கிறதெல்லாம் உண்மை என்ன இருக்கட்டும், இன்னைக்கு சாயங்காலம் இயேசு வருவார், தேவன் வருவார், தோட்டத்தில் உலாவும்படி தேவன் வருவார், ஒவ்வொரு நாளும் எங்கள்கிட்ட உலாவுறாரு, கூப்பிடுறாரு. அப்படி வரும்போ ஆண்டவரே நீர் இந்த கனியை புசிக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க, ஆனால் ஒருத்தன் வந்தான், அவன் பார்க்குறதுக்கு ரொம்ப சைனிங்காக இருந்தான், அவங்கள்ட்ட இருந்து வெளிச்சம் அப்படியே வந்துட்டு இருந்தது, அவன் வெளிச்சத்துலேயே இந்த பழம் எல்லாம் அப்படியே மினுங்குது. புரிகிறதா உங்களுக்கு? அப்படியே என்னுடைய கண்ணை பறிச்சுது. அவன் அப்போ சொன்னான், இந்த தோட்டத்தில் உள்ள கனியை மொத்தமாக புசிக்கக்கூடாதுன்னு சொன்னாரா அப்படின்னு. இல்லை நாங்கள் சொன்னோம் எல்லாம் புசிக்கலாம், இது ஒன்று தான் புசிக்கக்கூடாது. அங்கே தான் இருக்குது, அதை புசிச்சா உன் கண் திறக்கப்பட்டு தேவனை போல மாறிடுவ. இல்லையே, அவர் சாவவே சாவான்னு சொன்னார். இல்லை அப்படி கிடையாது, அதை நான் கேட்டுக்கிறேன் ஆண்டவர்கிட்ட, உண்மைதானா? ஒருத்தன் சொல்கிறானே, நன்றாய் கவனிக்கணும், ஒருத்தன் சொல்கிறானே, அது உண்மைதானா?
நான் கேட்டுட்டு நாளைக்கு நீ வா, அதுக்கப்புறம் நான் சாப்பிட்றேன்னு சொல்லாமல் என் புத்தியை என்ன பண்ணிட்டேன். ஆமாம். அன்பு தெய்வ பிள்ளைகளே, புருஷன் மனைவி என்று சொல்லுகிறது, இப்போ பவுல் என்ன சொல்லிட்டாருன்னா, நீங்கள் தனித்தனி இல்லை, ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறீங்க. ரெண்டு பேரும் எப்படி இருக்கிறீங்க? ஒன்றா தான் இருக்கிறீங்க. புருஷனும் மனைவியும் ஒன்றுக்குள்ளால ஒன்றா இருக்கிறீங்க. ரெண்டு பேரும் ஒரே மாமிசமாக இருப்பார்கள்னு சொல்லு. அப்போ இந்த புருஷனும் மனைவிக்குள்ள எது நீங்கள் பேசினாலும் நீங்கள் ரெண்டு பேர் தான் பேசணும். புருஷன்கிட்ட கேட்கணும், எங்க ஒரு ஆள் வந்தாருங்க, பண்டு பிடிக்கிறேன். எனக்கு 2 நாளைக்கு முன்னால் ஒருத்தர் அனுப்புனாங்க, 3 கார்டு அனுப்புனாங்க. ஒன்றில் போட்டிருக்கிறாங்க, மாதம் 1000 ரூபா வச்சு 12 மாதம் பணம் கட்டினீங்கன்னா அந்த 12 மாதம் முடிஞ்ச உடனே தீபாவளி பண்டு 12,000 தானே கட்டுவோம், 15,000 ரூபா கொடுப்பாங்க. ஒரு பாக்கெட் பட்டாசு கொடுப்பாங்க, ஒரு புடவை கொடுப்பாங்க, அப்புறம் வேற என்னது போட்டிருந்தாங்க, இதெல்லாம் கொடுப்பாங்களாம். எனக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அப்புறம் 2வது ஒரு கார்டு அனுப்பியிருக்கிறாங்க, அதில் 15,000 பணம் கொடுப்பாங்க, ப்ளஸ் ஒரு 1000, 16,000 கொடுக்குறாங்க இப்படின்னு. இப்போது புருஷனும் மனைவியும் ஒன்றா இருக்கிறீங்க, நீங்கள் ஒரே சரீரமாக. இங்கே நடுவில் ஒரு பண்டுன்னு சொல்கிற ஒரு பிசாசு வர்றான், அது பண்டு பிசாசு வர்றான். அப்போ நான் என்ன சொல்லணும், நீங்கள் என் புருஷனை கேட்டுட்டு சொல்கிறேன், ஏங்க மாதம் 1000 கட்டினா நமக்கு 15,000 கிடைக்குமா? புருஷன் சொல்லுவார், அட போடி பைத்தியக்காரி, இப்படி தான் ஊரெல்லாம் ஏமாற்றிட்டு போகிறாங்க. அந்த மாதம் 1000 ரூபா கொண்டு போஸ்ட் ஆஃபீஸில் போடு, அது வட்டி குறைஞ்சி கிடைச்சாலும் நமக்கு ஒரு வருஷம் ஆகும்போது 12,500 ஒரு 13,000 கிடைச்சா கூட போதும். நீங்கள் அந்த ஒரு வருஷம் பொறுத்து போகும்போது மாதம் 1000 போட்டால் நமக்குன்னு அந்த பணம் இருக்கு. ஆமாம். இந்த பண்டு போட்டவன் இந்த 12 மாதமும் நம்ம கண்ணு முன்னாலே தான் போவான். இந்த 13வது மாதம்தான் ஆளை காணாது. புரியுதா உங்களுக்கு? அப்போ நம்ம என்ன பண்ணணும், புருஷனை விட்டுட்டு இன்னொருத்தன் வர்றான், அவன் பேச்சை கேட்டு நம்ம கெட்டு போகக்கூடாது. நான் ஒரே மெசேஜ் அவங்களுக்கு போட்டேன், எனக்கு இந்த பண்டில் எல்லாம் நம்பிக்கை இல்லை, உங்களுக்கு பணம் இருந்தால் கொண்டு போஸ்ட் ஆஃபீஸில் போடுங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ஒன்றுமே வரல. சோதரம் எங்கள் சொந்தக்காரங்க தான். நான் ஏன் இதை சொல்லுகிறேன்னு சொன்னால், பிசாசு நம்மளை ஏமாத்துவதற்கு ரொம்ப தந்திரமாக தான் வருவான். ஆமாம். இப்போது அந்த ஞானத்தை என்ன பண்ணிட்டுருங்க, நமக்கு இப்போது ஞானம் என்ன ஆகி போயிடுச்சு, மொத்தமே போயிடுச்சு ஞானம். இப்போ இயேசுவானவர் எப்படி வளர்ந்தாராம்? ஞானத்திலே வளர்ந்தாராம். இப்போ இயேசுவே நமக்கு ஞானமாக இருக்கிறாராம். அல்லேலூயா சொல்லலாமா? அவரே நமக்கு ஞானம். அந்த ஞானம் நமக்குள்ளால் வந்தாச்சு. இப்போ அந்த ஞானம் நமக்குள்ளால் பாதுகாக்கணும் அவரை. ஆமாம். இப்போது இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தி, இப்போது மனுஷனுக்கு ஏற்ற மாதிரி ஞானம் வளரணும். சிலர் சொல்லுவாங்க, 7 கழுத வயதாகுது இன்னும் உனக்கு அறிவில்லாமல் இருக்கிறியான்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? 7 கழுத வயதான். அப்போ ஒரு கழுதைக்கு எத்தனை வயதுன்னு எனக்கு தெரில. அப்போ 7 கழுத வயது ஆனாலும் என்ன ஆகலை, நமக்கு அறிவு வளரல. அப்போ வளர்த்தி 2லையும் வளரணும். சரீரம் வளருகிறது போல ஞானமும் வளரணும். அல்லேலூயா சொல்லலாமா? உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன்னு பவுல் சொல்வார். எனவே பிரியமானவர்களே, இயேசுவை போல நாம் மாற வேண்டும், இயேசுவை போல நாம் இருக்க வேண்டும். இந்த புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்கள் இயேசுவை போல மாறி இயேசுவை போய் தரிசிக்கணும். அதுதான் நம்முடைய வாழ்க்கை. இந்த நடைமுறையில் இயேசுவை இப்போ சொல்லுவாங்க, இந்த கடவுளே இல்லைன்னு சொல்ல, இயேசுவை காட்டு. என்ன பாரு, ஒரு மாதம் என்ன பாரு, நான் போய் பேசுகிறேன்னா, நான் திருடுறேன்னா, நான் கெட்ட வார்த்தை பேசுறேன்னா, நான் ஏதாவது அநியாயம் செய்தேன்னா? ஆண்டவர் கேட்டார், என் இடத்துல எந்த குற்றமாக நீங்கள் கண்டுபிடிக்க முடியுமான்னு. அந்த மாதிரி வாழ்க்கை வளர்ந்தா நீங்கள் இயேசு. புரிகிறதா உங்களுக்கு? நீங்கள் இயேசுவை போல இருக்கிறீங்க. அப்போ ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபை. அல்லேலூயா சொல்லலாமா? தேவ கிருபை. இயேசு தேவனுடைய குமாரன், அவர் கடவுள். கிறிஸ்தவங்களுக்கு கடவுள் யாருன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? இயேசு. அந்த இயேசுக்கு அந்த தேவனிடத்திலிருந்து கிருபை
அவர் கேட்டார். ஒவ்வொரு நாளும் பல மணி நேரம் ஜெபம் பண்ணார். கடவுளுக்கு எதுக்குங்க ஜெபம்? ஏனென்றால் இவர் இப்பொழுது மனுஷனாய் வந்திருக்கிறார். குமாரன் என்ற பேரில் மனுஷனாக வந்திருக்கிறார். இப்போ தேவனுடைய கிருபை அவருக்கு வேணும். எனவே அந்த கிருபைக்காக அதிகமாக கேட்பார். இரவெல்லாம் ஜெபிப்பார். இங்கே சொல்லப்பட்டு தேவ கிருபை, தேவ கிருபை வேணும். ஏன் இன்றைக்கு நாம் பெரிய சிக்கல்களை போய் மாட்டுக்கிறோம்? ஏன் இன்றைக்கு நமக்கு விருத்தி அடையல? இருக்கிறதும் குறுகி போகிறனால் நாம் என்ன பண்ணல? தேவ கிருபையை கேட்கல. ஆண்டவரே உம்முடைய கிருபையினாலே என்னை காத்துக்கொள்ளும், உம்முடைய கிருபையினாலே என்னை காத்துக்கொள்ளும். அதுதான் கேட்டுட்டே இருங்க. மனுஷ தயவு, மனுஷ தயவு உங்களுக்கு வேணும். தேவ கிருபையும் மனுஷ தயவுலையும் என்ன பண்ணாராம்? அதிகமாக விருத்தி அடைந்தாராம். அல்லேலூயா சொல்லலாமா? எனவே இயேசு கிறிஸ்துடைய பிள்ளைகளும் இந்த கேரக்டரில் முதல்ல விருத்தி அடையுங்க. அடுத்தது உங்களுக்கு என்ன ஆகும்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தில் நின்றுன்னா எல்லாம் கூட கொடுக்கப்படும். அடுத்த பிறகு எல்லாம் நீங்கள் விருத்தி அடைவீங்க. அல்லேலூயா சொல்லலாமா? எனவே கவனமாக இருக்க வேண்டும் பிரியமானே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவ கிருபையிலும் மனித தவறுகளிலும் ஞானத்திலும் விருத்தி அடைஞ்சதுனால ஏசாயா 61:1 சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னால், ஏசாயா 61:1 கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயங்கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை, கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவ நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கு என்று நாட்டின நீதியின் விருட்சம் எனப்படுவார்கள். அன்பு தெய்வ பிள்ளைகளே, இயேசுவை தேவன் எதுக்கு அனுப்பினார் பார்த்தீங்களா? அப்ப துயரப்படுகிறவர்களுக்கு என்ன பண்ணணுமா? அவர்களை சீர்படுத்தணும். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் அப்படின்னா, சாம்பல்னா அந்த காலத்துல கஷ்டம் வந்தோடனே எங்கே உட்காருவாங்க? தரையில சாம்பல்ல ரெட்டு உடுத்தி சாம்பல்ல உட்காருவாங்க, ஜெபம் பண்ணும், அழுவாங்க, நாள் கணக்காக அழுதுட்டு கிடப்பாங்க. அதை அந்த அனுபவத்தை மாற்றி சிங்காரத்தை கொடுப்பாராம். துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியினுடை. இது இயேசு மக்களுக்கு கொடுக்கிறதுக்கா. புரிகிறதா உங்களுக்கு? நல்லா புரியும். கர்த்தர் அவரை அபிஷேகம் பண்ணி ஞானத்தையும் தேவ கிருபையும் எல்லாத்தையும் அவர் கொடுத்து பயன்படுத்துகிறதற்கு வச்சாராம். ஆமென். இன்றைக்கு கர்த்தருடைய கிருபையினால நான் உங்களுக்கு அந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். துயரப்படுவர்களுக்கு ஆறுதல் சொல்லவும், துன்பப்படுவர்களுக்காக ஜெபிக்கிறதுக்கும் எப்படி இயேசுவானவர் என்னை ஏற்படுத்தி இருக்கிறார். ஒரு நாள் பிதாவானவர் இயேசுவை ஏற்படுத்தினார். இப்போ நீங்கள் ஏற்படணும். உங்கள் ஊரில் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஆறுதல் சொல்லணும், ஜெபிக்கணும். பிசாசு வந்தால் டேவிட் பாஸ்டருக்கு ஃபோன் போட்டு கொடுக்குறேன்னு சொல்லக்கூடாது. என்ன பண்ணணும்? நீங்கள் அப்பாலே போ சாத்தானேன்னு துரத்தணும். உங்களுக்கு அந்த கிருபைகளை தருவார். அதில் கேட்கணும், நீங்கள் ஞானத்திலும் வளர்த்திலும் என்னை பெருக பண்ணும். அல்லையா சொல்லலாமா? ஐயா, நீங்கள் வேற எண்ணத்துலேயோ வலது பக்கம் இடது பக்கம் பெருகுன்னு பார்த்துட்டு நானும் அப்படி தான் ஆசையாக இருந்தால் நீங்கள் என்னென்னமோ சொல்கிறீங்க அப்படின்னு. இல்லை, இதெல்லாம் வரும்போது அதெல்லாம் தானாய் கொடுக்கப்படும். அல்லையா சொல்லலாமா? அன்பு தெய்வ பிள்ளைகளே, கவனமாக இருக்கணும். 2 சாமுவேல் 5:10 வாசியுங்கள் வேகமாக. ஒரு 2 சம்பவங்களை சொல்லி நான் முடித்து விடுகிறேன். 2 சாமுவேல் 5:10. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். கவனியுங்கள். தாவீது நாளுக்கு நாள் எப்படி ஆனாராம்? விருத்தி அடைந்தார். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருந்தார். தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆனால் இன்னொரு மொழிபெயர்ப்பை நான் வாசித்தேன். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் என்று இருக்கிறதே, இது ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பில் எப்படி இருக்கிறது என்று சொல்லி நான் பார்க்க வேண்டும் என்று அதை முயற்சித்து படிக்கும்போது
நான் வாசிக்கிறேன், அங்கே நான் இதை கண்டு கொண்டேன். நன்றாய் கவனிக்க வேண்டும். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருந்தார்னு தான் இருக்கு நம்முடைய தமிழ் இதில். ஆனால் ஆங்கிலத்தில் இன்னொரு வார்த்தை அதில் ஆட் ஆகிருக்கிறது. என்ன என்றால், and David became more and more powerful because the Lord God of heavens armies with him என்று சொல்லப்படுறது. என்ன இருக்குன்றால், தாவீது நாளுக்கு நாள் வல்லமை கொண்டான் என்று இருக்கிறது. நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் என்று இல்லை, அங்கே என்ன இருக்கிறது, நாளுக்கு நாள் பராக்கிரமசாலியாய் மாறுகிறது. ஏன் காரணம் என்னென்றால், இங்கே தமிழ் வேதாகமத்திலே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருந்தார் என்று சொல்லியிருக்கிறது. ஆனால் ஆங்கில வேதாகமத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, பரலோகத்தின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருந்தார் என்று. நன்றாக கவனிங்க, எப்படி இருந்தார், சேனைகளின் கர்த்தர் அவனோடு இருந்தார் என்று இல்லை, பரலோகத்தின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருந்தாராம். அப்படியானால் உங்களையும் என்னை காக்கும்படியாக, உங்களையும் என்னையும் பராக்கிரமசாலிகளாய் மாற்றும்படியாக நன்றாய் கவனிக்க வேண்டும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வசதி வாய்ப்புகள் பெருகும் போது எதிரிகளும் பெருகுவார்கள். புரிகிறதா உங்களுக்கு? நீங்கள் ஒன்றும் இல்லாமல் இருக்கும்போது யாரும் ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்க. காய்க்கிற மரத்தில் என்ன விழணும்னு சொல்லுவாங்க, கல்லடி விழணும். நீங்கள் கொஞ்சம் வசதி வாய்ப்புகள் வரும்போது உங்களுக்கு பொறாமை கொண்டு, புரிகிறதா, உங்களை பொறாமை கொள்வார்கள். பொறாமை கொண்டு நம்மை அபகரிப்பதற்கு, நம்முடைய சொத்தில் கொஞ்சம் அபகரிப்பதற்கு. இன்றைக்கி பார்த்தீங்களா, எங்கள் ஊரில் நான் அங்கே இருக்கிறேன், திடீர்னு ஒருத்தன் வருவான். நான் என்ன பண்ணுவேன்னா, எல்லாம் எனக்கு அறிமுகமானவன் தான். அந்த ஊரில் போகிறப்போ நான் வரும்போது வந்து என்னை சல்யூட் அடிச்சுட்டு போவாங்க, வருவாங்க. திடீர்னு வந்து நான் ஒரு 100 ரூபா கொடுன்னு கேட்பாங்க. சரின்னு நான் கொடுத்துட்றது. அவன் என்ன பண்ணுவான், அடுத்த வாரமும் அதே மாதிரி வருவான். இவர்கிட்ட போனால் என்ன பண்ணிடலாம், 100 ரூபா வாங்கிடலாம். நான் என்ன சொல்லிடுறேன்னா, இப்போ உனக்கு கொடுக்குற மாதிரி என்கிட்ட எதுவும் இல்லை, கிளம்பு அப்படின்னு. அவனுக்கு முகமே மாறிடும், அவன் மைண்டே மாறிடும். புரிகிறது அவங்களுக்கு? அப்போ என்ன பண்ணுவான், இந்த ஆள் பாரு என்ன வசதியாக இருக்கிறான், கார் வச்சுருக்கிறான், பங்களா வச்சுருக்கிறான், தொழில் வச்சுருக்கிறான், 100 ரூபா கேட்டால் இல்லைன்னு சொன்னான். எனக்கு தெரியுது உனக்கு குடிக்கிறதுக்கு பணம் இல்லைன்னா என்ன பண்ணிடுற, நீ வந்து உடனே இவர்கிட்ட போனால் 100 ரூபா வாங்கிக்கலாம். ஏன்னா ஏற்கனவே ஒரு நாள் கொடுத்துட்டாரு, ஒரு நாள் தான் கொடுப்பாங்க உனக்கு, சும்மா கொடுத்துட்ருப்பாங்களா? அப்போ கொடுக்கலனால் உனக்கு வசதி வாய்ப்பு இருக்கும்போது நீ கேட்குறவங்களுக்கெல்லாம் கொடுக்கலன்னா என்ன ஆயிரும், பொறாமை வரும், பகை வரும், எதிரிகள் வருவாங்க. அப்போது நல்லா கவனிங்க, நான் உங்களுக்கு காரியத்தை சொல்லித்தரேன். அப்போது உங்களுக்கு இந்த உலகத்தில் எதிரிகள் பெருகும்போது நீங்கள் உலக பிரகாரமான மக்களை பாருங்கள், கூட என்ன பண்ணுவான், அடி ஆட்களை வச்சுருப்பாங்க. எதை வச்சுருக்குறாங்க, அடி ஆட்களை. அவன் என்ன பண்ணுவான், ஜிம்முக்கு போகிறவனாக இருப்பான், அவன் சட்டெல்லாம் இங்கே வரைக்கும் போட்டிருப்பான், அந்த மசில்ஸ் எல்லாம் தெரியணும்னு. இப்போ கேவலமான ஒரு காரியம் உலகத்தில் நடந்துட்டு இருக்கு. என்ன கேவலமானா, ஒரு காலத்தில் எல்லாம் கல்யாண வீட்டில் நம்ம போனோம்னா, நம்ம குடும்பங்களில் கல்யாணம் நடந்ததுன்னா, அந்த கல்யாணத்தில் ஒரு பெண்ணுக்கு கல்யாணம், இல்லை பையனுக்கு கல்யாணம், அவங்க அப்பா, அவங்க சித்தப்பா, பெரியப்பா எல்லாம் வந்து வாசலில் நின்று வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. இந்த முறை மாறி அடுத்தது ஒரு ஸ்டண்ட் வந்தது. ஒரு பெண்ணை சிலையை கொண்டு நிறுத்திடுவாங்க பிளாஸ்டிக்கில். அங்கே உள்ளால ஒரு மிஷினை செட் பண்ணி வைப்பாங்க. அந்த கை இப்படி ஆடிட்டே இருக்கும். அது மனுஷன் வந்தாலும் ஆடும். தப்பி தவறி ஒரு நாய் உள்ளால வந்துச்சுனாலும் அதுக்கும் ஆட்டிட்டு தான் இருக்கும். ஒரு மாடு உள்ளால வந்தாலும் அதுக்கும் ஆட்டிட்டு தான் இருக்கும். இது ஒரு ஸ்டண்டு. இப்போ அந்த ஸ்டண்டும் முடிஞ்சு போச்சு. இப்போ 3வது ஒரு ஸ்டண்டு நான் பார்த்தேன் ஒரு சில கல்யாண வீட்டில். அடி ஆட்களை கொண்டு நிறுத்தியிருக்கிறாங்க. உண்மையே சொன்னேன், அடி ஆட்களை நிறுத்தியிருக்கிறாங்க. கருப்பு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு, நல்ல டைட்டு பேண்ட் சட்டை போட்டுட்டு, மசில்ஸ் எல்லாம் இப்படி விட்டுட்டு, அவன் கேட்டில் அப்படி நிற்கிறான். 2 பேரும் 3 பேர் நிற்கிறான். என்னன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை. அந்த பொண்ணை இவன் கடத்திட்டு வந்துட்டானா, இல்லை அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் கொண்டு வந்துட்டானா, என்னன்னு தெரில. அடி ஆட்களை நிறுத்தி இருக்கிறான் கல்யாணத்தில் கொண்டு வந்து.
என்னன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை. வாகனங்கத்தை திருடிட்டு போகிறதுக்கு வாட்ச்மேனை நிறுத்தலாம், இல்லை பொருளை ஏதாவது திருடிட்டு போனா வாட்ச்மேனை நிறுத்தலாம். இவன் வாட்டம் சட்டமாக அடியாளுங்களை நிறுத்தி இருக்கிறான். இது ஒரு ஸ்டண்ட் ஆகி போச்சு. அந்த காலத்துல எல்லாம் கல்யாணத்தில் பந்தியில் பரிமாறும் குடும்பம் அந்த பொண்ணுக்கு அம்மா அப்பா அண்ணன் தம்பி வந்து இன்னும் சாப்பிட்றீங்களா, சாப்பாடெல்லாம் வச்சுருக்கா. இப்போது நல்லா டெக்கரேட் பண்ணி பொண்ணுங்களை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறாங்க. பியூட்டி பார்லர் போய் பெயிண்ட் அடித்து கொண்டு ஒரே சாரியும் கட்டிட்டு ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அந்த பொண்ணுங்க தான் வந்து என்ன பண்ணுது, இன்னும் கொஞ்சம் வேணுமா, இன்னும் கொஞ்சம் சாப்பிட்றீங்களா, நீ யாரு நீ யார் என்ன வந்து சாப்பிட்றீங்களான்னு கேட்குறதுக்கு அந்த வீட்டுக்காரங்க தானே கேட்கணும். அன்பு தெய்வ பிள்ளைகளே, யூடியூப்பில் பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைங்களே, இந்த கேவலமான வேலையை நீங்கள் உங்கள் குடும்பத்தில் செய்யாதுங்க. நீங்கள் போய் இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க, சாப்பாடு எப்படி இருக்குது, டேஸ்ட்டாக இருக்கா, என்ன வேணுமோ கேட்டு வாங்கி சாப்பிடுங்க, நிறைய இருக்குது. இது சம்பளத்துக்கு எங்கேயோ இருக்கிறதுங்களை கொண்டு வந்து உனக்கு மூஞ்சி முகம் தெரியுமா, அவங்களுக்கு யாருன்னு தெரியுமா, கொண்டு வந்து இப்போ விட்டுறாங்க. உலகம் இப்போ மோசமாக போய் போச்சுங்க. இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து இந்த மண்டபம் எல்லாம் வராது. நான் சொல்கிறேன், அது வரும். உங்களுக்கு பத்திரிகையை வாட்ஸ்அப்பில் தான் அனுப்புவாங்க, நேராக கொண்டு தரமாட்டாங்க. சொல்லிவிட்டு என்ன பண்ணுவாங்க, மொழியை நீங்கள் ஜிபே பண்ணிடுங்க, உங்கள் வீட்டுக்கு வேணும்னா நான் சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்க சொல்கிறேன். இப்படிப்பட்ட முறை வந்துடும், ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். இப்படிப்பட்ட காலம் வரப்போகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், புரியுதா? இந்த ஆதார் கார்டு வர்றதுக்கு 25 ஆண்டுகளுக்கு முன்பதாக எனக்கு கர்த்தர் காட்டினார் இந்த ஆதார் கார்டை. நீங்கள் நம்புனா நம்புங்க. எல்லாரும் ஒரு ஐடி கார்டை பஸ்ஸில் போனால் ஏறினா ட்ரெயினில் போனால் ஒரு ஐடி கார்டை காட்டுறாங்க. நான் சொல்கிறது 25 ஆண்டுகளுக்கு முன்பு கர்த்தர் என்னை தரிசனத்தில் காட்டினார். நான் அப்போ ஏதோ ஒன்று வரப்போகுதுன்னு. இப்போ பார்த்தா ட்ரெயினில் போய் பாருங்கள், உங்கள் ஐடி கார்டை காட்டுங்க, என்ன ஆதார் கார்டு. இப்போ என்னமோ ஆதார் கார்டும் செல்லாமல் போகுதுன்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு எனக்கு ஒன்றும் தெரில. புரிகிறதா உங்களுக்கு? இன்றைக்கு மனிதனுடைய ஞானம் கெட்டு போய்விட்டது, வளர்த்தியிலும் கெட்டு போய்விட்டது. ஆண்டவர் எப்படி இருந்தாராம்? ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபையிலும் மனித தயவிலும். இந்த தாவீது விருத்தி அடைந்தான் என்று சொல்லும் பொழுது யார் கூட இருந்ததாம்? பரலோகத்தின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தாராம். அப்போ அங்கே பரலோகத்திலிருந்து ஒரு சேனை உனக்கு பாதுகாப்புக்கு வருகிறது. நீ அடியாளம் நிறுத்தணும்னு அவசியம் இல்லை. நமக்கு நன்றாய் கவனிக்கணும். உனக்கு பொறாமை வரும், எரிச்சல் வரும், மற்றவர்களாலே உன்னை விரோதமாக எழும்புவார்கள். உனக்கு நீ விருத்தி அடைய அடைய உனக்கு பகைவர்கள் அதிகமாக ஆவார்கள். ஆனாலும் கூட உனக்கு பாதுகாப்பு இந்த அடியாள் அல்ல. நான் சொன்னேன், கல்யாணத்தில் நிறுத்தின ஆள் இல்லை. உனக்கு பாதுகாப்பு எங்கேருந்து வருகிறதாம்? பரலோகத்திலிருந்து ஆண்டவர் பரலோக சேனைகளை ஆண்டவர் அனுப்புவாராம். பரலோக சேனை உனக்கு வரும். ஆமாம், உனக்கு தெரியாது அந்த சேனை உன் கூட வர்றது. ஆனால் எதிரிக்கு தெரியும், இவன் மேலே போய் கை போடாத, இவனை போட்டால் நீ நல்லா இருக்க முடியாது. சில நேரங்களில் என்னையும் எங்கள் ஊரில் இருக்கிற பசங்க ஏதாவது அவன் வந்து தேவையில்லாத ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. நீ யாரில் ஒன்று இந்த தெருவில் ஒன்று நான் பார்த்ததில்ல போடான்னு அவன் அந்த பக்கம் நின்றுட்டு முறைப்பான். என்னடா இந்த ஆள் என்ன வந்து போய் நிற்கிறது, நான் ரோட்டில் நிற்கிறேன் என்னன்னு அப்படி எதிர்த்து பேசினாங்கன்னா அங்கே இருக்கிற பசங்க, டேய் 2 போடுவானுங்க, அண்ணன்டா அவர் என்ன நினச்சிட்டு இருக்கிற, இங்கே எதுக்கு வந்து நிற்கிற, போ வேலையை பாரு அப்படின்னு. ஆனால் நமக்கு இங்கே உலகத்தில் சில ஒரு ஏதோ அறிமுகத்தில் இருக்கிறாங்கன்னா நமக்கு ஆனால் யார் இருக்கிறது? அதை விடும் பரலோகத்தின் சேனை ஒன்று கூட இருக்கு. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். 2 ராஜாக்களின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்க. 2 ராஜாக்கள் 6:8 பார்த்தீங்கன்னா நான் சம்பவத்தை சொல்லிடுறேன். எலிசா ஒரு ஊரில் இருப்பார். அவர் இஸ்ரவேலின் ராஜாவிட்ட அடிக்கடி போய் அவருக்கு ஆலோசனை சொல்வார். ராஜாவே, சீரிய படை வருகிறது, அவங்க இந்த ஊரில் இருக்கிறாங்க, நாளைக்கு உமக்கு எதிராக யுத்தத்துக்கு வர போகிறாங்கன்னு. இவர் உடனே என்ன பண்ணுவார்னா, இஸ்ரவேல் ராஜா தன்னுடைய படையெல்லாம் உஷார் பண்ணிட்டு வேற இடத்துக்கு போயிடுவார். இவர் எங்கே இருக்கிறாரோ அதுக்கு அந்த பக்கம் இருப்பார், மறைஞ்சிருப்பார். இப்படி இப்போது இந்த சீரியா ராஜா சொல்கிறான்,
ஏப்பா நம்ம நேற்றைக்கு தான் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம், நாளைக்கு இஸ்ரவேலின் ராஜா இந்த ஊரில் இருப்பான், அவனை போய் நம்ம முற்றுகை போட்டலான்னு போயினோம். ஆனால் அதுக்குள்ளால யாரோ அங்கே போய் நம்ம ஆளுங்க தான் யாரோ என்ன பண்ணிட்டாங்க, போய் உளவாளிகள் என்ன பண்ணிட்டாங்க, போய் அவனுக்கு சொல்லி அவன் டக்குன்னு இடத்த மாற்றிட்டான் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. புரிகிறதா? அப்பொழுது நன்றாய் கவனியுங்கள், நான் இந்த வசனத்தை எல்லாம் எடுத்து உங்களுக்கு தெளிவாய் சொல்வதற்கு எனக்கு நேரம் போதாது. அப்பொழுது அவன் ஊழியக்காரரில் ஒருத்தன் சொல்றான், அப்படி இல்லை, என் ஆண்டவனாகிய ராஜாவே, நீர் உம்முடைய பள்ளி அறையிலே பேசுகிற வார்த்தைகளையும், நம்முடைய பள்ளி அறை என்று சொல்லுகிறது ராஜா உட்கார்ந்து இருக்கிறதான இடம், அந்த பள்ளி அறையிலே நீர் என்ன பேசுகிறீரோ பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசியாகிய எலிசா என்கிற ஒரு தீர்க்கதரிசி அங்கே இருக்கிறான் இஸ்ரவேல்ல, அவன் ராஜாவுக்கு போய் சொல்லிடுறான். உடனே அந்த சீரிய ராஜாவுக்கு கோபம் வந்துச்சு. உடனே கூட இருந்த படை தளபதிகளெல்லாம் கூப்பிட்டு, எடுங்கடா வண்டியை, எங்கே போகலாம், அவனை போய் பிடிச்சிடலாம். யாரை போய் பிடிக்கிறதுக்கு? எலிசாவை போய் என்னை பார் பிடிக்கிறான். இந்த எலிசாவினுடைய வேலைக்காரன் காலமாக வெளியே வரான். வெளியே வந்து அப்படியே பார்க்குறான். ஐயோ என் ஆண்டவனேன்னு ஓடுறான். எங்கள் வீட்டுக்குள்ளார போய் யாரை கூப்பிட்றான்? எலிசாவை கூப்பிட்றான். எலிசா, ஐயோ என் ஆண்டவனே, நம்ம பிடிக்கிறதுக்கு நாம் இருக்கிற வீட்டை சுற்றிலும் இந்த பட்டணத்தை சுற்றிலும் நிறைய இராணுவம் வருது, குதிரை வீரர்கள் வந்திருக்கிறாங்க, ஐயோ என்ன பண்ணுகிறதுன்னு. அவர் ஒன்று என்ன பண்ணார் தெரியுமா? 16ஆம் வசனம், அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றார். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, நன்றாக கவனிங்க, இதை சொல்லும் போது அந்த எலிசாவுடைய வேலைக்காரன் யாரை தான் பார்க்குறான்னா, இவனையும் பார்க்குறான், எலிசாவன் தான் பார்க்குறான். இவர் என்ன சொல்றாரு? அவர்களோடு இருக்கிறவர்களும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகமாக இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. புரிகிறதா உங்களுக்கு? அவர் சொல்றாரு, பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். ஆனால் இந்த வேலைக்காரன் பார்க்கும்போது யார் தான் இருக்கிறது? நானும் என்னுடைய எஜமானன் தான் இருக்கிறாரு. இவருக்கு பைத்தியம் பிடிச்சிச்சா? இவர் என்ன சொல்றாரு? அவங்கக்கிட்ட என்ன இருக்குது? ரதங்கள் இருக்கிறது, குதிரைகள் இருக்கிறாங்க, இராணுவம் இருக்கிறது, எல்லாம் மலையை சுற்றிலும் அவங்க வந்து பயங்கரமாக நமக்கு வளைஞ்சிட்டாங்க. ஆனால் இவர் என்ன சொல்றாரு? அவர்களோடு இருக்கிறவர்களும் நம்மோடு இருக்கிறவர்களும் அதிகம், நீ பயப்படாதேன்னு சொல்றாரு. உடனே எலிசா என்ன பண்ணார்? அடுத்த வசனம், விண்ணப்பம் பண்ணி கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றார். இவனுடைய கண்களை திறந்தருளும் என்றார். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை கண்டான். நன்றா கவனிங்க, இவனுக்கு இப்ப எதை காண்றான்? அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும். அப்படி நெருப்பு மாதிரி இருக்கு, நம்ம சுற்றிலும் இருக்குது நிறையா. இது யாருக்கு தெரியாது? வேலைக்காரனுக்கு முதல்ல தெரியல, இப்ப தெரிஞ்சுதானே, இப்ப தெரிஞ்சிச்சு, இப்ப கண் திறக்கப்பட்டு தெரிஞ்சு. எதிரிகளுக்கு தெரியாது. நன்றாய் கவனிங்க, உங்களை சுற்றிலும் அந்த மற்றவங்களுக்கு தெரியாத சேனை எங்குள்ள சேனை. அவன் தன்னுடைய சேனைகளை கூட்டிட்டு வந்துருக்கான். இது எங்கிருந்து வந்த சேனை? பரலோகத்தின் சேனை. தாவீதுக்கு ஆங்கில வேதாந்தத்தில் சொல்லப்பட்டதே, பரலோகத்தின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அவனோடு இருந்தார் என்று. அந்த பரலோகத்தின் சேனை எப்படி இருக்கிறதாம்? அக்கினிமயமான குதிரை. சகரியாவின் புஸ்தகத்தில் இருக்கும், நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதை காப்பேன் என்று சொல்லுவார். எனவே நீங்கள் கர்த்தரோடு இருந்தால், நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தால், கர்த்தருடைய ஞானம், கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய கிருபை உங்கள் மேலே இருக்குமானால் உங்களை யாரும் தொட முடியாது. உங்களை சுற்றிலும் ஒரு அக்கினிமயமான குதிரைகளையும் ஆண்டவர் வைத்திருப்பார். அதனாலதான் ஆண்டவர் கர்த்தருடைய ஜனத்துக்கு சொன்னார், யாக்கோவுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரேலுக்கு விரோதமான குறிச்சொல்லுதல் இல்லை என்று சொல்லி பிலேயமை கொண்டு சொல்கிறார் அங்கே. ஆமென். எனவே நமக்கு எந்த பில்லி சூனியமும் நம்மை பலிக்காது.
ஏனால் நம்மை சுற்றிலும் இருக்கிறவர் அவர்களோடு இருப்பவர்களிலும் அதிகமானவர் நம்மோடு இருக்கிறார். நன்றாய் கவனிக்கணும். உடனே இப்போ என்ன பண்ணுறாரு பாருங்க எலிசா. அவர்கள் அவனிடத்தில் வந்தார்கள். எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி இந்த ஜனங்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்யும். எலிசாவுடைய வார்த்தையின்படி அவர்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்தார். அப்பொழுது எலிசா அவர்களை நோக்கி, நீங்கள் எங்கே வந்திருக்கிறீங்க? இவனுங்களுக்கெல்லாம் கண்ணு தெரியல. இப்போது, ஐயா நாங்கள் இங்கே தான் வந்தோம், ஒரு ஆளை பார்க்குறதுக்கு வந்தோம். யாரையா பார்க்க வந்தீங்க? அந்த ஆள் தாடி வச்சுருப்பார், காவி கட்டியிருப்பார், அவருக்கு பேர் என்னமோ எலிசான்னு சொன்னாங்க. அந்த ஆளை பிடிக்கிறதுக்கு வந்தேன். இப்போ என்ன ஆச்சு? கண்ணே தெரியலையாங்கன்னு. அவர் என்ன சொன்னார்? நான் அந்த ஆளை காட்டுறேன். தமாசா இருக்கு பாருங்க. அவன் அதாவது பார்த்தீங்களா, வேதத்தில் எழுதப்பட்டிருக்க வார்த்தைகள் எல்லாம் அவன் என்ன சொல்கிறாரு? 19ஆம் வசனம். அப்பொழுது எலிசா அவர்களை நோக்கி, நீங்கள் வழி தப்பி வந்துட்டீங்கப்பா, இது வழி அல்ல, இது பட்டணமும் அல்ல, என் பிறகே வாருங்கள், நீ எங்க பிறகே வாங்க, நீங்கள் தேடுகிற மனுஷனிடத்தில் நான் உங்களை வழிநடத்துவேன் என்று எலிசாவை அங்க என்ன பண்ணணும்? அங்க யார் தேடுகிற மனுஷன்? யாரு? எலிசா. நீங்க தேடுற எலிசாவை நான் உங்களை வழிநடத்துவேன் என்று சொல்லி அவனிடத்துல நான் உங்களை கொண்டு போய் விடுறேன், நீங்க வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போனார். இவனுங்களும் குருடனுங்க ஆயிட்டானுங்கல்ல. ஐயாவுக்கு அந்த சால்வையை பிடிச்சிருப்பாங்க போல இருக்கு. ஐயா சால்வையை பிடிச்சிட்டு, ஐயா சொல்லுங்க ஐயா, உங்க பின்னாலே வரேன். ஐயா மேடு இருந்தேன்னா சொல்லுங்க, மேடை இருந்தால் நான் காலை தூக்கி வைக்கிறேன், கொஞ்சம் பள்ளம் இருந்தேன்னா காலை தள்ளி வைக்கிறேன்யா, சொல்லுங்கய்யா சொல்லுங்கய்யா சொல்லுங்கய்யான்னு. என்ன கவனிக்கணும். எனக்கு அருமையான ஒரு ஊழியக்காரர் இருந்தார், கண் தெரியாத ஒரு ஊழியக்காரர். அப்போது அவரை நான் ஒரு நாள் பஸ் ஸ்டாண்டுக்கு கூட்டிகிட்டு போனேன். அவங்க கூட்டிகிட்டு போகும்போது நான் சொல்கிறேன், அப்படியே நடந்து போகிறோம். அவரும், ஐயா இப்போ நீங்கள் 3 படி ஏறணும் ஐயா. அவர் 3 படி ஏறினார். அப்போ திரும்ப ஸ்ட்ரைட். இப்போ ஐயா இப்போ ஒரு டவுன் இருக்குது, காலை பார்த்து வைங்க, கொஞ்சம் தள்ளி வைங்க ஐயான்னு. அவர் எல்லாம் பண்ணி வீட்டுக்கு வந்த பிறகு சொல்கிறாரு, ஐயா நீங்கள் இதுக்கு முன்னால் ஏதாவது குருடனுக்கு வழிகாட்டியாக இருந்தீங்களான்னு கேட்டார். என்னையா அப்படி சொல்கிறீங்கன்னு. அவ்வளவு அருமையாக கொண்டு போனீங்களையான்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, அதான்யா தகப்பன் பிள்ளைக்கு உதவி செய்கிற மாதிரி நீங்கள் என்னை கொண்டு போனீங்களையா அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த வழி காட்டுறது எப்படி இருக்கணும்? கரெக்டாக இருக்கணும். ஆமாம், கரெக்டாக இருக்கணும். கண்ணு தெரிஞ்சவங்களே நம்மளை வழி நடத்தும் போது கஷ்டமாக இருந்தால் கண்ணு தெரியாதவங்களே எப்படி நடத்தணும்? பேச்சு கொடுக்கணும். நீங்கள் ஐயா இப்படி வாங்க, காலை தூக்கி வைங்க, ஸ்டெப் வருது டவுன் பண்ணுங்க, கவனமாக வாங்க அப்படின்னு சொல்லணும். சொல்ல சொல்ல அவர் புரிஞ்சுக்கிட்டு வருவார். இப்போ யார் இப்போ சொல்கிறது? எலிசா சொல்கிறார், வாங்க, இன்னும் கொஞ்சம் தூரம்தான், அந்த ஆளை இப்போ காட்டிடுறேன் அப்படின்னு கொண்டு போய் எங்கே கொண்டு போய் விட்டான் தெரியுமா? அந்த ஆள் எங்கே போகக்கூடாதோ அங்கே கொண்டு போய் விட்டாச்சு. அங்கே சமாரியாவில் கொண்டு போய் விட்டுட்டு அவர்கள் சமாரியாவில் வந்தபோது எலிசா கர்த்தாவே இவர்கள் பார்க்கும்படிக்கு இவர்கள் கண்களை திறந்தருளும் என்றான். இந்த குருட்டு பயலுங்களை எல்லாம் இப்போ என்ன பண்ணிடுறோம்? கண்ணை திறந்துறாயா அப்படின்னு. இவன் திறந்து பார்த்தா பார்க்கும்படிக்கு கர்த்தர் அவர்கள் கண்களை திறக்கும் போது இதோ அவர்கள் சமாரியாவின் நடுவே இருந்தார்கள். சமாரியாவின் நடுவில் இருந்தார்கள். இஸ்ரவேலின் ராஜா அவர்களை கண்டபோது எலிசாவை பார்த்து என் தகப்பனே நான் அவர்களை வெட்டி போடலாமா என்று கேட்டார். அந்த சமாரியா எங்க இருக்குது? இஸ்ரவேல்ல தான் இருக்கு. இந்த இஸ்ரவேல்ல இப்ப ராஜா, இந்த ராஜாவு தான் இவர் உளவு சொல்றாருன்னு இந்த ராஜாவுக்கு எதிராக வந்தவனுங்க தான் இவனுங்க. புரிகிறதா? இப்போ இவரை கொண்டு போய் எங்கே விட்டாரு? நீ தேடுற ஆள் வருதானையான்னு ராஜா கிட்டே கொண்டு விட்டாரு. ராஜா சொல்றாரு, எலிசாவே இவனை என்ன பண்ணிடலாம், இவர்களை வெட்டி போட்டுறட்டுமா அப்படின்னு கேட்டான். அதற்கு இவர் முனிவர், யாரு? தீர்க்கதரிசி முனிவர். இவர் என்ன சொல்றாரு? நீர் வெட்ட வேண்டாம், உம்முடைய பட்டயத்தாலும் உம்முடைய வில்லினாலும் சிறையாக்கி கொண்டவர்களை வெட்டுவீரோ? இவர்கள் புசித்து குடித்து தங்கள் ஆண்டவனிடத்தில் போகும்படி கொஞ்சம் அப்பவும் தண்ணீரும் கொடுத்து இவனுங்களை துரத்தி விடுமையா. எதிரிக்கு என்ன பண்ணணுமா? ஆண்டவர் சொன்னார், ஆகாரம் கொடு. உன் விரோதிக்கு என்ன பண்ணு? விரோதி பசியாக இருந்தால் என்ன கொடுக்கணுமா? ஆகாரம் கொடுது. இப்போ இவனுங்களை கொண்டு போட வேண்டியது. நன்றாய் கவனிங்க. பார்த்தீங்களா? இதுதான் தாவீதுக்கு கொடுத்த கிருபை. தாவீதுக்கு யாரு
கூட இருந்தாதான் பரலோகத்தின் சேனையின் கர்த்தர். இப்போ எலிசாவுக்கு யார் இருந்தது? பரலோகத்தின் சேனை கூட இருந்தது. எதுக்கு நமக்கு எதுக்கு வம்பு? அவனை கொண்டு போய் ராஜாவிட்ட விட்டு, ராஜாவே ஏதோ உமக்கும் எனக்கும் எல்லாம் தீங்கு செய்ய வந்தானுங்க, ஏதோ பிழைச்சிட்டு போகிறானுங்க, சாப்பாடு கொடுத்து அனுப்போம் அப்படின்னு. நன்றாய் கவனிக்கணும், நன்றாய் கவனிக்கணும். நமக்கு தீங்கு செய்ய வருவாங்க, நம்மகிட்டே வருவாங்க. நல்லா சாப்பாடு போட்டு அனுப்புங்க, ஒழுங்காக போய் ஊர் போய் சேரு, இனிமேல் ஏதாவது கேட்டுட்டுங்க வந்துட போகிறேன் அப்படின்னு. புரிகிறதா உங்களுக்கு? சேனைகளின் கர்த்தர் அல்ல, பரலோக சேனைகளின் கர்த்தர் உங்களோட இருப்பார். அல்லேலூயா சொல்லலாமா? அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்களுக்கு சொல்லும்படி சொல்லி நான் முடிக்கிறேன். குறிப்பெடுத்துக்கணும். ஆதியாகமம் 26:12 ஈசாக்கு அந்த தேசத்தில் கொடிய பஞ்சம் இருக்கும்போது விதைப்பான் 100 மடங்கு பலன். ஒரு பொருளாதார விருத்தி ஆண்டவர் உங்களை அடைய செய்வார். உபாகமம் 1:11 மோசே சொல்லுவார், இப்பொழுது நீங்கள் இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு உங்களை தேவன் பெருக செய்திருக்கிறார் என்று சொல்லுவார். அதை மட்டும் வாசித்து முடியுங்க. உபாகமம் 1:11 நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. அங்கே அவன் சொல்லும்போது அந்த ஜனங்கள் தான் 1000 மடங்கு பெறுவாங்க. அதனால் அவன் என்ன சொல்லுவான், நான் ஒருவனாக உங்களை நியாயம் விசாரிக்க முடியாது, 100 பேருக்கு அதிபதிகளை நான் ஏற்படுத்துகிறேன், 1000 பேருக்கு அதிபதிகளை ஏற்படுத்துகிறேன். ஆமாம், இந்த மோசைக்கு யார் சொன்னா, மாமனார் சொல்லுவார், ஏப்பா நீ ஒண்டியாக எல்லாரையும் போயிட்டு இவ்வளோ ஜனங்க பெருகிட்டே போகிறாங்க, அதனால் நியாயம் விசாரிக்க உனக்கு அசிஸ்டண்ட்டுகளை உருவாக்கு அப்படின்னு சொல்லுவார். அதைத்தான் இவர் சொல்கிறார். அதுபோல் உங்களுக்கு 1000 மடங்கு உங்கள் சொந்த பந்தங்க பெருகுவாங்க, பணமும் பெருகும், பொருளும் பெருகும், நல்லதும் எல்லாம் நடக்கும் உங்களுக்கு. அதை நீங்கள் விசுவாசிக்கணும். ஈசாக்கை போல் 100 மடங்கு. இன்னும் ஒன்று சொல்ல போனோம்னா, ஆதியாகமம் 13:6 என்ன சொல்லியிருக்கோம்னா, அந்த ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்தாரே அந்த கானானுக்கு, அங்கே அழைக்கும் போது அழைத்து அங்கே வந்து பெருகிறான். பூமி தாங்கக்கூடாத ஆசீர்வாதங்கள் அவனுக்கு பெருகினதான். அவர்கள் லோத்தினுடைய வேலைக்காரர்களுக்கும் இவங்களுக்கும் சண்டையே வந்துச்சு. அவங்க எல்லாரும் ஒருமித்து கூட அந்த இடம் தாங்கலையாம். அதனால் அவர்கள் ஒருவரை விட்டு பிரிந்து போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, அப்போது லோத்து பிரிஞ்சு போயிடுவார். நீங்கள் அந்த வசனங்களை தொடர்ந்து பார்த்தீங்களா, ஆபிரகாம் தன்னந்தனியாக நிற்பான். என்னாலும் என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவன் இல்லவா இந்த லோத்து, ஆனாலும் அவன் போயிட்டானே, இந்த வேலைக்காரர்களுக்குள்ளால் சண்டை வந்துடுச்சே, என்ன பண்ணுறது என்று சொல்லிட்டு இவன் அப்படியே நிற்கும்போது ஆண்டவர் சொல்லுவார் அந்த ஆபிரகாமை பார்த்து, அதாவது இப்படி சொல்லாமல் சொல்கிறது போல் நான் அங்கே எழுதியிருக்கிறது. என்ன சொல்லுவாருன்னா, ஏன்பா அப்படி அம்போன்னு நின்றுட்டு இருக்கிற அவன் எங்கே போயிடுவான், நீர்வளம் பொருந்திய இடமா இருக்கும். அந்த சோதோமில் போய் அக்கினி அதை எரிச்சுத அந்த இடம் முன்னால் பார்க்கும்போதுக்கு அப்படியே அருமையாக இருந்துதான், ஏதேன் தோட்டத்தை மாதிரி இருந்துதான், கர்த்தருடைய தோட்டத்தை மாதிரி இருந்துதான். அதனால் அவன் அதை எடுத்துகிட்டு போயிட்டான். ஏன்னா ஆபிரகாம் சொன்னார், ஏப்பா நீ வலது பக்கம் போனால் நான் இடது பக்கம், நீ முன்னால் போனால் நான் பின்னால் போகிறேன், உனக்கு இஷ்டம், நீ ஃபஸ்ட்டு. இவன் இப்படி பார்த்தான் பாருங்க, எல்லாம் அருமையாக இருந்து எடுத்துகிட்டு போயிட்டான். சரி போ. அப்போ தன்னந்தனியாக நிற்கும்போது ஆண்டவர் இவனை பார்த்து சொல்லுகிறார். அந்த 13ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்து போன பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கிப்பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கு இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால், இந்த பூமியின் மணல் இருக்கல்லவா, அந்த மண்ணை எண்ணக்கூடுமா? அதுபோல நீ எழுந்து என்ன பண்ணு, தேசத்தின் நீளம் அகலம் எம்மட்டுண்டோ அம்மட்டும் நடந்து போ, அதை நான் உனக்கு தருவேன். எப்படி இருக்கு பார்த்தீங்களா? வலதுபுறமும் இடதுபுறமும் முன்னும் பின்னும் இடங்கொண்டு பெருகும்படியாக ஆபிரகாமை ஆசீர்வதித்த தெய்வம் உங்களையும் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லலாமா? முழங்கால் படியிடலாம். அன்பு தெய்வ பிள்ளைகளே, உனக்காக ஆண்டவர் பரலோக சேனையை அனுப்பி உன்னை காப்பார்.
நீ நாளுக்கு நாள் நீ விருத்தி அடையும்படி உனக்கு ஆண்டவர் அனுக்கிரகம் பாராட்டுகிறார். ஈசாக்கை விருத்தி அடைய செய்த தெய்வம், ஆபிரகாமை விருத்தி அடைய செய்த தெய்வம், நிச்சயமாக உன் வாழ்க்கையை அவர் விருத்தி அடைவை செய்வார். விசேஷமாக நீ ஆண்டவரத்தில் கேள், ஆண்டவரே ஏசப்பா, நீங்க மனித தயவிலும் தேவ கிருபையிலும் ஞானத்திலும் வளர்த்தியிலும் நீ பெருகினது போல என்னை பெருக பண்ணும். எனக்கு ஞானம் தாரும். ஐயோ, நான் ஞானத்தை இழந்து விட்டேனே, இதனால் என்னுடைய வாழ்க்கையெல்லாம் இப்படி ஆகிவிட்டதே, எனக்கு ஞானம் தாரும். இனிமேலாவது நான் ஞானமாக இருந்து கொள்ள கிருபை தாரும். யார் நல்லவர்கள், யார் கெட்டவர்கள், யார் ஏமாற்றுபவர்கள் என்பதை நான் அடையாளம் கொண்டு கொள்ள கிருபை தாரும். பிசாசு என்னை வஞ்சிக்க எந்த வடிவத்தில் வருகிறான், அந்த ஏவாளுக்கு தெரியவில்லை, அவள் ஏமாந்து விட்டாள். எனக்கு அந்த மனக்கண்ணை திறப்பையாக அந்த ஞானத்தை தாரும் என்று ஆண்டவரிடத்தில் கேளுங்க. நிச்சயமாக மகனே மகளே, நீ இழந்து போனது எல்லாவற்றையும் ஆண்டவர் உனக்கு திரும்பி தருவார். நீ ஒருபோதும் அலைந்து திரிவதில்லை. உன் கண்களை ஏறெடுத்து பார்ப்பாய். கர்த்தர் உனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களை கண்டு மகிழ்வாய். பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளையில் ஆண்டவரே, விருத்தியடைய செய்கிற தெய்வம், அன்பு பிள்ளைகளுக்கு நான் போதித்திருக்கிறேன். நீர் சொன்ன வார்த்தைகளை அவர்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அவருடைய வாழ்க்கையில விருத்தியடைய கிருபை தாரும். எல்லா விதத்திலும் அவர்கள் சிறந்திருக்க கிருபை தாரும். ஆண்டு வேண்டிய ஞானத்தையும் கிருபையும் அதிகமாக தார். விசேஷமாக உம்முடைய பரலோக தூதர்களை கொண்டு எங்களை பாதுகாப்பீராக. ஆண்டவரே, எசேக்கியா ராஜாவுடைய காலத்திலே அந்த அசீரிய படை வந்ததே, ஒரு தூதனை நீர் அனுப்பி 185,000 பேரை சங்கத்தித்து போட்டீரப்பா. ஓ, பரலோக சேனை அவ்வளவு வல்லமை உள்ளது. ஆண்டவரே, ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பீராக. எல்லா நன்மைகளினாலும் அவர்களை அலங்கரிப்பீராக. இயேசுவிலும் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.